ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்னர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்மளுடைய பங்குச்சந்தை இன்றைக்கு விடுமுறை. பட் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வழக்கம் போல இயங்கியது. நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் சரிவில் இந்த செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தில் முடித்தோம். அதற்கு முக்கியமான காரணம் இந்த டாரிஃப் இந்தியாவினுடைய பொருட்கள் மேலே அடிஷ்னல் 25% அது ட்ரம்ப் சொன்னது அமலுக்கு வந்திருக்கு. அதன் காரணமாக மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட், பேச்சுவார்த்தைகள் எதுவும் முன்னேற்றம் தராத வகையில் அந்த 25% கூடுதல் வரி அமலுக்கு வந்திருக்கு. அது இந்திய கம்பெனிஸ் மேலே ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் எல்லாரினுடைய ஒரு கணிப்பு. பங்குச்சந்தையும் அதை காரணம் காட்டி தான் செவ்வாய்க்கிழமை ஒரு பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. இப்போ இன்றைக்கு விடுமுறை, நாளைக்கு வர்த்தகம் இன்றைய டேட்டாஸை உள்ளடக்கி நாளைக்கு ஓப்பன் ஆகும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மார்க்கெட் கொஞ்சம் ஒரு வீக்கான சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 26ஆம் தேதி மார்க்கெட் ரீகேப் பார்த்துடலாம். செவ்வாய்க்கிழமையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த டாரிஃப் காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சதை பார்த்தோம். அதற்கு காரணம் எந்த விதமான உடன்பாடோ இல்லை டாரிஃப் குறைப்போம் அப்படிங்கிற அறிவிப்போ எதுவும் வெளியாகாததால் அடிஷ்னல் 25% டாரிஃப் நம்மளுடைய இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேலே இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக பங்குச்சந்தைகளில் ஒரு பெரிய சரிவு. செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 255 புள்ளிகளும், சென்செக்ஸ் 849 புள்ளிகளும், பேங்க் நிஃப்டி 688 புள்ளிகளும் சரிந்தது. பாசிட்டிவ்ல வர்த்தகமான செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எஃப்எம்சிஜி மற்றும் எம்என்சி சார்ந்த கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல வர்த்தகமானது. பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ரியாலிட்டி, பிஎஸ்யூ பேங்க், ஃபார்மா துறை மற்றும் பிஎஸ்சி துறையை சார்ந்த பங்குகள் எல்லாம் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல வர்த்தகமானது. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே ஆல்மோஸ்ட் ஒரு 6 நாட்கள் வர்த்தகத்தில் இருந்தோம். பட் செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தில் அந்த மூவிங் ஆவரேஜை பிரேக் டவுன் பண்ணி நம்ம க்ளோசிங் கேண்டிலோட லோ சைடில் இருக்கும். இது நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுவும் இல்லாமல் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஏன்னா மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. நமக்கு கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் நாளைக்கு கிடைக்க வேண்டும். அப்படி இன்கேஸ் நாளைக்கும் மார்க்கெட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகமானால் அடுத்து மார்க்கெட் ஒரு 500 புள்ளிகள் கிட்ட ஃப்ரீயாக ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 200 டே மூவிங் ஆவரேஜ் 24,250 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல். அதுதான் நமக்கு நாளைக்கு மார்க்கெட் இன்கேஸ் நெகட்டிவ் ஆனது அப்படின்னா நமக்கு வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல். செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓப்பன் ஆகும் பொழுது 24,899, க்ளோசிங் 24,712. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு நடுவில் ஆல்மோஸ்ட் ஒரு 180 புள்ளிகள் கிட்ட வித்தியாசம் இருக்கு. இன்ட்ராடேல என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம 5 மினிட்ஸ் சார்ட்ல பார்க்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட்ஸ் சார்ட் இது. காலையில் மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். அதன் பிறகு மார்க்கெட்டில் துவங்கின இடத்துல இருந்தே கன்சிக்யூட்டிவாக அப்படியே ஒரு சரிவு தான். எங்கேயுமே ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது இல்லை. மார்க்கெட் காலையில் ஏர்லியில் ரொம்ப பெரிய அளவுக்கு சரிந்தது. 9:30 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் அப்படியே சைலண்ட்டாக ஒரு வேவ் பேட்டர்ன். பட் மார்க்கெட் கடைசியில் முடிவடைகிற டைமில் எந்த விதமான ஒரு பையர்ஸும் வராததால் மறுபடியும் ஒரு சின்ன ஒரு ஃபாலில் முடிஞ்சிருக்கும். டேஸ் லோ பக்கத்தில் நம்ம க்ளோஸ் ஆகிருக்கோம். பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட் தான். காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் நெகட்டிவ், அதன் பிறகு மார்க்கெட்டில் ஒரு செல் ஆஃப், ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட், கடைசி அந்த அரை மணி நேரமும் கொஞ்சம் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகமாயிருக்கும். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் மூவிங் ஆவரேஜை பிரேக் டவுன் பண்ணதால் நோ ட்ரேடிங் ஜோனுக்கு மறுபடியும் மாறி இருக்கு. அதுவும் இல்லாமல் அடுத்து ஒரு நம்பிக்கையான ஒரு கேண்டில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பையிங்கை கொஞ்சம் தவிர்ப்போம். இந்த மார்க்கெட் இப்போ மூவிங் ஆவரேஜை பிரேக் டவுன் பண்ணதால் ஒரு வீக் சென்டிமெண்ட்டுக்கு மாறி இருக்கு. நாளைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் 24,570 சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல் 24,850 நிஃப்டியில் மெயின்டைன் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி மூவிங் ஆவரேஜுக்கு கீழே. ரெசிஸ்டன்ஸ் லெவல் 54,900. சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் லெவல்ஸ் எல்லாம் ரீசெண்ட் ஸ்விங் லோஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. அதனால் லெவல்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரவுண்ட் அவுட் ஒரு 54,300ங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணலாம். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்திய பங்குச்சந்தை இன்னைக்கு விடுமுறை. மற்றபடி குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட்ஸில் கொஞ்சம் மிக்சடு சென்டிமெண்ட் இருக்கிறத பார்க்கலாம். சில மார்க்கெட் நெகட்டிவ்லையும் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லேயும் ஒரு நம்பிக்கையான ஒரு ட்ரேடிங் இல்லாமல் ஒரு மிக்சடு ட்ரேடிங் தான் இருக்குது.
பட் கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு 115 புள்ளிகள் நெகட்டிவ் காட்டுது. நாஸ்டாக் இப்போதைக்கு ஒரு 94 புள்ளிகள் 27ஆம் தேதி டேட்டாவில் பாசிட்டிவ்ல இருக்கு. நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்றத டெலிகிராம் சேனலில் பார்ப்போம். இன்றைய விடுமுறையினுடைய அந்த குளோபல் மார்க்கெட்ஸினுடைய அந்த ட்ரேடிங் புள்ளிகளையும் கவுண்ட் பண்ணி நாளைக்கு காலையில் நம்ம வர்த்தகம் ஓப்பன் ஆகும். ஒரு கேப் அப் அல்லது கேப் டவுன் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். முக்கியமான நிகழ்வுகள், வோடஃபோன் ஐடியா 9% விலை சரிந்தது. ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஏஜிஆர் டியூஸில் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு கவர்மெண்ட் கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததால இமீடியட்டாகவே எல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேபிஆர் மில், பிஎஸ்சி அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸு, அதுவும் இல்லாமல் இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 25% டாரிஃப் ஹைக் காரணமாக விலை சரிஞ்சு வர்த்தகமாயிருக்கு. டைட்டன் ஒரு 1.4% சரிவு. அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டோட வீக் சென்டிமெண்ட்டால் இந்த ஸ்டாக்கும் நெகட்டிவ் வர்த்தகமானது. ஸ்ரீ திக்விஜய் சிமெண்ட் 5% விலை அதிகரித்தது. அதானி போர்ட் இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு இல்லை அக்வயர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. பட் எந்த விதமான கன்ஃபர்மேஷன்ஸும் கிடையாது. சன் ஃபார்மா 3% சரிவு, அந்த டாரிஃப் காரணமாக. ஓலா எலக்ட்ரிக் இன்னைக்கு சர்ப்ரைசிங்காக ஒரு 4% செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தில் விலை அதிகரித்தது. அதற்கு முக்கியமான காரணம் இந்த இவி செக்மெண்ட்டில் வந்து பிஎல்ஐ சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதா இருக்காங்க. அதன் காரணமாக ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். மாருதி சுசுகி 2% விலை அதிகரித்தது. அதற்கு காரணம் விட்டேராவினுடைய வெர்ஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. மோடி அவர்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு மாருதி சுசுகிக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கேட்டகரியில் ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஐபிஓ நியூஸை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீஜி ஷிப்பிங் வந்து லிஸ்டிங் ஆனது. 252 இஷ்யூ ப்ரைஸு, 8% ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆனது. மார்க்கெட் கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருந்தாலும் இந்த கம்பெனி பாசிட்டிவ்லேயே லிஸ்ட் ஆனது. ஜெம் அரோமேட்டிக்ஸ் ஐபிஓ இதுவும் செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தில் லிஸ்ட் ஆனது. 325 ரூபாய் அதனுடைய விலை. பட் ஒரு 8 ரூபாய் ப்ராஃபிட் 333ல் இது லிஸ்ட் ஆனது. விக்ரம் சோலார் ஐபிஓ 332 அதனுடைய இஷ்யூ ப்ரைஸு. லிஸ்ட் ஆகும்பொழுது ஒரு 8% ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆனது. பட்டேல் ரீட்டைல் இது வந்து 255 அதனுடைய இஷ்யூ ப்ரைஸு. பட் லிஸ்ட் ஆகும்பொழுது இது சப்ஸ்கிரிப்ஷன்லேயே நிறைய டிமாண்ட் இருந்ததால் ஒரு 17% ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆனது. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருந்தாலும் 4 ஐபிஓவுமே ஓரளவு ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆகிருக்கிறது உண்மையாலுமே ஐபிஓ அலாட் ஆனவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம்தான். எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளிக்கிழமை பெரிய அளவுக்கு எஃப்ஐஐ பாருங்கள் செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது தொடரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டேரிஃபில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அடிஷனல் 25% இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையான்றது கன்ஃபர்மேஷன் நாளைக்கு வர்த்தகத்தில் கேண்டில்ஸை பார்ப்போம். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இதை ஒரு சான்ஸாக பயன்படுத்தி வாங்குறாங்க. கமோடிட்டிஸில் கோல்டு, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவ், சில்வர் வந்து நெகட்டிவ். மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சோனா பிஎல்டபிள்யூ, பட் பர்சன்டேஜில் பெருசாக மாறுதல்கள் இல்லை. சார்ட்டு பார்க்குற மாதிரி ஸ்டாக்ஸில் எந்த விதமான ஒரு ஹைக்கும் இல்லை. டாப் கெய்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிட்டானியா, ஹெச்எம் மோட்டோ, ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இந்த மார்க்கெட் வீக்காக இருக்கும் பொழுது கன்சூமர் குட் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் பலனளிக்கும். அதில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இப்போதைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2270 சப்போர்ட் லெவல். டாப் லூசர்ஸ் வோடஃபோன் ஐடியா, கேஃபின்டெக், வேதாந்தா, இது எக்ஸ்டிவிடென்ட் அதனால தான், பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் மற்றும் ஏஞ்சல் ஒன். 52 வீக் ஹை இதில் பொறுத்த வரைக்கும் விஷால் மெகா மார்ட் ரீசன்ட் டேஸில் பெருசாக பீக் ஆனதை பார்த்தோம். நம்ம டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம் வியூவர்ஸ் கொஷின்ஸில். அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள். 52 வீக் லோவை பொறுத்த வரைக்கும் ஆவாஸ் ஃபினான்ஷியர், ஜிண்டால்சா, கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், 5 ஸ்டார் மற்றும் பிராஜ் இண்டஸ்ட்ரி. அப்பர் சர்க்கியூட் அண்ட் லோயர் சர்க்கியூட் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இதில் ட்ராக் பண்ணுற மாதிரி கம்பெனிஸ் வந்து எடல் வைஸ் மட்டும் இருக்குது. சார்ட் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அப்பர் சர்க்கியூட் ஆனால் அவாய்ட் பண்ணிடலாம். பட் சார்ட்டில் வெர்டிக்கலாக அப்பாக இருக்குது. இது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ஸ்டாக்கு. லோயர் சர்க்கியூட்டில் முக்கியமான கம்பெனிஸ் எதுவும் இல்லை. ப்ரைஸ் மொமெண்டம் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் சின்ன ஸ்டாக் ஒன்று வந்திருக்கு, ரத்தன் இந்தியா, ஆர்டிஎன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நாளைக்கு வர்த்தகத்தில் வாட்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் பாசிட்டிவில் வர்த்தகம் ஆனால் ஒரு 56 ரூபாய் சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ஸ்டடி பண்ணலாம். வால்யூம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சோனா பிஎல்டபிள்யூ அதோட சார்ட்டும் பார்த்துடுவோம். அது மட்டும் அந்த பாசிட்டிவில் இருந்தது முன்னாடி. இதில் பிரேக் அவுட் எதுவும் இல்லை, அதனால் அவாய்ட் பண்ணிக்கலாம்.
கார்ப்பரேட் ஆக்ஷன் 28ஆம் தேதி நாளைக்கு எக்ஸ் டிவிடெண்ட் டேட். வாங்கினா டிவிடெண்ட் கிடைக்காது, ப்ரைஸ் மட்டும் கரெக்ஷன் ஆகும். வேதாந்த் ஃபேஷன், ஜோதி லெபார்டரிஸ், ஏஸ்டோ டிஎம், ரூட் மொபைல், குஜராத் பிபாவ் இதெல்லாம் வந்து நாளைக்கு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகும். ஆனால் டிவிடெண்ட் கிடைக்காது. அதுவே 29ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா என்பிசிசி, ஐஆர்பி இன்ஃப்ரா இதெல்லாம் ட்ராக் பண்ணுற கம்பெனிஸு. அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது 29ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும். பிகாஜி ஃபுட்ஸ், மோர்பன் லேப், இன்ஜினியர்ஸ் இந்தியா இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் 30-day மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் எல்ஜி ரப்பர் இதெல்லாம் ட்ராக் பண்ணுற மாதிரி கம்பெனி இல்லை. இதில் ஒன்றும் பெருசாக நம்ம ட்ராக் பண்ணுற கம்பெனிஸ் இல்லை. 200-day மூவிங் ஆவரேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக ட்ராக் பண்ணுற ஒரு ப்ளூ சிப் கம்பெனிஸ் மாதிரி எதுவும் கிடையாது. அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸ்டாக்ஸ் டு வாட்ச் ஸ்டடி பர்பஸ் எதுவுமே கிடையாது. டோட்டல் மார்க்கெட்டே நாளைக்கு ஸ்டடி பண்ணணும். நாளைக்கு செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதனுடைய சார்ட்டை எல்லாம் பார்ப்போம். ஏதாவது ரெக்கவரி ஆகிட்டு மேலே வந்து கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் விழுந்தால் தான் ஸ்டாக்கை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பரவாயில்லை. நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் பெருசாக ஃபால் ஆச்சு அப்படின்னா, பெரிய ட்ரேடர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் கவனம் எடுத்துக்கணும். வாட்சபிளாக இருங்க. வியூவர்ஸ் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் கோபாலகிருஷ்ணன் சார் ஜைடஸ் லைஃப் பற்றி கேட்டிருக்கிறாரு. ஜைடஸ் லைஃப் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஓகே தான். இன்றைக்கி ஒரு ஃபால் தான் வந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு 951 சப்போர்ட் லெவல் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. கிருஷ்ணகுமார் சார் ஐஓபி டார்கெட். ஐஓபியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் வி ஷேப்டு ரெக்கவரி. டார்கெட் வந்து 40 ரூபாய், அதை விட்டால் 43 சார்ட்டில் இருக்குங்க ப்ரோ. விஜய் ரேவதிங்கிறவங்க இந்த விக்ரம் சோலார் ஐபிஓ ஹோல்டு பண்ணலாமா? இது வந்து ஐபிஓவில் ரிலீஸ் ஆனவர்களுக்கெல்லாம் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு நாள் ஓப்பன் ஆனது இல்லையா, அந்த கேண்டலோட லோ தான் ஸ்டாப் லாஸ் லெவல். அதுக்கு கீழே போச்சுன்னா எக்ஸிட் ஆகிக்கணும். அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பாலா சார் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் யோர் வியூ. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் சார்ட் வெர்டிக்கலாக ரைஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் ரிஸ்கி ஸ்டாக் மாதிரி தெரியுது. 220 சப்போர்ட் லெவல் வாட்ச் பண்ணுங்கள். பட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆனால் தான் இதை ஸ்டடி பண்ணணும். ஐகோ ஸ்டார் பிடிசி நீண்ட கால முதலீட்டிற்கு வாங்கலாமா? இப்போ நிறைய ஸ்டாக் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிடிசி பேரிஷாக இருக்குது. இது நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கே 192 தாண்டணுங்க ப்ரோ. வெயிட் பண்ணுங்கள். ஸ்டார் வின்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் பை பண்ணலாமா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இப்போ வந்து போனஸ் கொடுத்தாங்க, அதனால் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போதைக்கு வந்து 990 கிராஸ் பண்ணணும். அது வரைக்கும் வேண்டாம். சதீஷ்குமார் சார் ஆர்சிஎஃப் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஆர்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் சார்ட்டில் இதுவும் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜை டச் பண்ணியிருக்கு. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் லெவல் 145 சார்ட்டில் இருக்குது. சந்திரசேகரன் சார் ஜைடஸ் லைஃப் ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதுதான், வாட்ச் பண்ணிக்கோங்க. அபுதா அப்படின்றவங்க வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து ஆர்இ அப்படின்னு இருக்குது, அது என்னன்னு கேட்குறாங்க. அது ரைட் இஷ்யூ, ரைட் ஈக்விட்டி, ரைட் என்டைட்டில்மெண்ட்டுக்கு உண்டான ஸ்டாக்ஸ். எந்தெந்த ஸ்டாக் வந்து வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து ஆர்இ அப்படிங்கிற பேரில் வந்து ட்ரேட் ஆகும். அருண்குமார் சார் இன்ஃபோசிஸ் ஹோல்ட் ஆர் செல். இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபி டெக்னாலஜி ஸ்டாக் இப்போ தான் மேலே ஏற ஆரம்பித்தது. செல்லிங் கிடையாது, ஹோல்டு தான். ஸ்டாப் லாஸ் 1490. கிரிஷ் சார் வந்து கபில் ராஜ் 1.25 lakh ஸ்டாக் வாங்கிட்டேன், லோயர் சர்க்கியூட். ப்ரோ இது உங்களுக்கு முன்னாடியே நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன், டைப் பண்ணி ஆன்சர் பண்ணேன், நீங்கள் பார்க்கல. இதில் சார்ட் பேட்டர்னே இல்லைங்க ப்ரோ. நீங்கள் வந்து அப்பர் சர்க்கியூட் ஆகும்போது ஆசைப்பட்டு வாங்கிட்டீங்க. இந்த மாதிரி ஸ்டாக் வந்து செல்லும் பண்ண முடியாதுன்னு நான் அப்பயே நிறைய காஷன் கொடுத்தேன். 5 ரூபாய் ஸ்டாக்கு இதெல்லாம் எதுவுமே அனலைஸ் பண்ண முடியாதுங்க ப்ரோ, சாரி. ட்ரேடிங் லைவ் ஐடியா, ஷிப் பில்டர்ஸ் கம்பெனி இன்ட்ராடே பண்ணலாமா? அந்த மாதிரி ஒரு செக்டருக்கு வந்து ஜென்ரலைஸ்டாக இதில் இன்ட்ராடே பண்ணலாமா அப்படின்னு வந்து கணிக்க முடியாதுங்க ப்ரோ. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டு, மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் எல்லாம் எல்லா ஃப்ரீ வெப்சைட்லேயுமே வரும். அதில் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி நம்ம சார்ட்டை பார்த்துட்டு ப்ரீவியஸ் லெவல்ஸை பிரேக் அவுட் இருந்தால் அப்படி தான் இறங்கணுமே ஒழிய ஒரு செக்டர்ஸில் வந்து நான் பண்ணலாமா? என்ன ஆகும்னா ஒரு செக்டர் நெகட்டிவாக இருக்குன்னா ஓப்பன் ஆகும்பொழுதே நெகட்டிவாக ஓப்பன் ஆகிடும். அதற்கப்புறம் மொமெண்டம் இருக்கான்றதை தான் நம்ம பார்க்கணும். அதனால் இந்த மாதிரி எதுவும் டிசைட் பண்ணாதீங்க. சுப்பிரமணி சார் வந்து இன்டர்நேஷ்னல் கார்ன் ஒன்று 70 குவான்டிட்டி வாங்கியிருக்காரு. ஐஎன்டிஎல் கார்ன் ஸ்டாக்கு கொஞ்சம் சைட்வேஸ் மூமெண்ட்டில் இருக்குது. இதனுடைய சப்போர்ட் லெவல் 83. வெயிட் பண்ணுங்க ப்ரோ, தான் ஸ்டாப் லாஸ் லெவல். சசிதரன் சார் யூபிஎல் பையிங் ரேஞ்சு கேட்டிருக்காரு. யூபிஎல்ல பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து 705 சப்போர்ட் லெவல். பாசிட்டிவில் ட்ரேடானா எப்போ வேணாலும் வாட்ச் பண்ணலாங்க ப்ரோ.
டிஃபன் காஃபி ஸ்டாக்ஸ் நான் 1000 ருபீஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி நான் 100 ரூபாய்க்குள்ள இருக்கிற ஸ்டாக்கு 500 ரூபாய்க்குள்ள இருக்கிற ஸ்டாக்கு 1000 ரூபாய்க்கு உள்ள இருக்கிற ஸ்டாக் அந்த மாதிரி செலக்ட் பண்ணாதீங்க ப்ரோ. எந்தெந்த ஸ்டாக் வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் வருதோ அந்த ஸ்டாக்கை உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிடுங்க. நீங்க வந்து ஒரு ஸ்டாக் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா இல்லை 5,000 இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, உங்க கேபிட்டலை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் நல்ல ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகி வந்ததுன்னா உங்க இருக்கக்கூடிய பணத்தில் எவ்வளோ குவான்டிட்டிஸ் வருதோ அத்தனை குவான்டிட்டி வாங்குங்க. 10 ரூபாய் ஸ்டாக் வந்து நீங்க 1000 வாங்குறதும் ஒன்று தான், 100 ரூபாய் ஸ்டாக்கு 100 வாங்குறதும் ஒன்று தான், அதே மாதிரி 10,000 ரூபாய் ஸ்டாக்கு 1 வாங்குறதும் இதெல்லாம் சேம் தான். பட் ஆனால் விலை அதிகமான ஸ்டாக் வந்து மூவ்மெண்ட் அதிகமாகும். நிறைய பேர் வந்து 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஸ்டாக் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. 1 ரூபாய் மூவ் ஆனாவே எனக்கு ப்ராஃபிட்னு. பட் அது 1 ரூபாயே வேகமாக மூவ் ஆகாது. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் ஸ்டாக் 600 ரூபாய் ஸ்டாக்லாம் ஒரே நாளில் 70 ரூபாய் 80 ரூபாய்லாம் மூவ் ஆகும். வேகமாக மொமெண்டமும் கிடைக்கும். இந்த 1 ரூபாய் ஸ்டாக்லலாம் பெருசாக மொமெண்டம் கிடைக்காது இந்த 100 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸு. பட் அதனால் நீங்கள் அந்த மாதிரி ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணாதீங்க. நல்ல பிரேக் அவுட்டில் வர ஸ்டாக்ஸை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு குவான்டிட்டியை மாற்றி வாங்கிக்கோங்க. அக்ஷய் சார் சொல்லியாச்சு. ஒரு வியூவர் வந்து யூனோ மிண்டா பற்றி கேட்டிருக்கிறாங்க. யூனோ மிண்டா பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கலாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் ரிஸ்கி ஸ்டாக் மாதிரி தெரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நீங்கள் வேணா 1250 சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணலாம். மோகன்ராஜ் சார் அரவிந்த் ஃபேஷன் ஸ்டாக் பற்றி கேட்டிருக்கிறாரு. அரவிந்த் ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து ஓகே தான், ஒன்றும் பெரிய வீக் மோட்லாம் இல்லை. 500 ரூபாய் சப்போர்ட் லெவல். பை பண்ணுறதா இருந்தால் பாசிட்டிவில் ட்ரேட் ஆனால் மட்டும் பை பண்ணுங்கள், இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். பிரேம் லிவிங்ஸ்டன் லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் ஆவரேஜ் பண்ணலாமா? வெயிட் பண்ணுங்க ப்ரோ. மார்க்கெட் கொஞ்சம் வீக் மோடுக்கு மாறுற மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் ஆவரேஜ் பண்ணுற மாதிரிலாம் சார்ட் பேட்டர்ன் இல்லை. 150 ரூபாய் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாம் நவிஷன் கேன் வி பை டாடா கோல்டு, வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு? டாடா கோல்டு அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கிங்க. பெருசாக மொமெண்டம் இல்லை. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்டே நம்ம ஷேர் மாதிரி வாங்கி விற்கிறது தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஃபண்ட் அப்படின்னாவே ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதுக்குள்ளே இருக்கும். அது ஒரு கலவையில் இருக்கும். நம்ம வந்து அதிலிருந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா அது அவங்க பர்சன்டேஜ் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி பிரிஞ்சு உள்ளே போயிடும். இது வந்து ட்ரேட் பண்ணுறது, அதாவது இப்போ வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்காது. ஒரே நாள் பெருசாக ஏறுறது, ஒரே நாள் பெருசாக இறங்குறது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் மியூச்சுவல் ஃபண்டு தான் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிறது இடிஎஃப்மாங்க. சதீஷ் சார் வந்து பாலு ஃபோர்ஜ் பற்றி கேட்டிருக்கிறாரு. பாலு ஃபோர்ஜ் ஸ்டாக்கு சப்போர்ட் லெவல் ஒரு 610ங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள். புதுசாக என்ட்ரு ஆக வேண்டாம். ஒரு 660 தாண்டணும். சுரேஷ்குமார் சார் எட்டர்னல் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் கேட்டிருக்கிறாங்க. எட்டர்னலை பொறுத்த வரைக்கும் சார்ட் வந்து நல்லா தான் இருக்குது. டார்கெட் அப்படிங்கிறதை விட இது வந்து டார்கெட் இப்போதைக்கு ப்ரீவியஸாக ஒரு 335க்கு போயிட்டு இறங்கிடுச்சு. இப்போ தான் இமீடியட் டார்கெட் அதுதான். மறுபடி சப்போர்ட் 310. ஒரு வியூவர் வந்து அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ், இன்னொரு வியூவருக்கு சொல்லியாச்சு ஆன்சர் ஃபர்ஸ்ட் பேஜில், வாட்ச் பண்ணிக்கோங்க. வெங்கடேஷன் சார் நெட்வெப் பாட் ப்ரைஸ் 2320. நெட்வெப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் சார்ட் வந்து வெயிட் பண்ணலாம் ப்ரோ. 2150 சப்போர்ட் லெவல் ஹோல்டு பண்ணுங்கள். மணியன்கோ ஃபினான்ஸ் டாடா ஸ்டீல் 100 வாங்கியிருக்காரு. ஹோல்டு ஃபார் லாங் டர்மான்னு சொல்லி கேட்குறாரு. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக் மோடுக்கு மாறுதுங்க ப்ரோ. நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் 150 ரூபாய் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு கீழே போனால் எக்ஸிட் ஆகணும். அப்துல் ரஹ்மான் சார் ஹுண்டாய் பை பண்ணலாமா? ஹுண்டே எப்படி வேணாலும் சொல்கிறாங்க. ஸ்டாக் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது எப்போ வேணாலும் வாட்ச் பண்ணலாம் ப்ரோ. சார்ட் பேட்டர்ன் நல்லாயிருக்கு. இளங்கோ சார் வந்து கேன் யூ ஷேர் த வியூ அபவுட் டிக்ஸான் டெக்னாலஜி? டிக்ஸானை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் நல்ல ஒரு ரைஸ்க்கு அப்புறம் ரெஸ்டிங் ஆகிட்டுருக்கு. நல்ல ஒரு லெவலில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போர்ட் லெவல் ஒரு 16,000 அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மஜீத் சார் வந்து 5 ஸ்டார் ஏன் டவுனில் போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. மஜீத் சாரை பொறுத்த வரைக்கும் மஜீத் சாரை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் வந்து மூவிங் ஆவரேஜை பிரேக் டவுன் பண்ணி வீக் ஆகிடுச்சிங்க ப்ரோ. இமீடியட்டாக எக்ஸிட் பண்ணிக்கிறது பரவாயில்லை. பிராண்டட் கம்ப்யூட்டர்ஸ் HDFC பேங்க் 1:1 ரேஷியோ. ஆமாங்க ப்ரோ, போனஸ் கொடுத்தா ப்ரைஸ் விலை கரெக்ட் ஆகும். பட் உங்களுக்கு பங்குகள் வந்து டபுளாக மாறும். இதுதான் போனஸ் கொடுக்கக்கூடிய டீட்டெயிலு. பட் உங்களுக்கு அதற்கப்புறம் பழைய விலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சில கம்பெனிஸ் நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருந்தால் ஏறி வரும். HDFC பேங்க் வந்து ஒரு பெரிய முன்னணி வங்கி, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. போனஸ் ஷேர் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகும், ஆனால் ப்ரைஸ் மட்டும் பாதியாக குறைஞ்சிருக்கும். அது கரெக்டு தாங்க ப்ரோ.
முகமது அலி சார், பட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். 10,000 போட்டிருந்தீங்க அப்படின்னா மொதல் 10 ஷேர் வச்சுருந்தா இப்போ வந்து 20 ஷேராக மாறும். விலை வந்து பாதி விலையாக குறைஞ்சிரும். டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நஷ்டம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கப்புறம் எப்படி மாறுது, அதுதான் உங்களுடைய கேபிட்டல் வந்து ஏறுதா இறங்குதாங்கிறத கண்காணிக்கும். சேதுராமன் சார், மதர்சன் ஸ்டாக் பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மதர்சன்னை பொறுத்த வரைக்கும் மதர்சன் ஸ்டாக் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 5 நாட்களாக வீக்காக தான் இருக்குது. கடைசி ஸ்டாப் லாஸ் லெவல் 90 ரூபாய். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா எக்ஸிட் ஆகிக்கலாம். டியர் வியூவர்ஸ், டிஸ்க்ளைமர்: மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. டிப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.